அண்மை செய்தி நாமக்கல்லில் சிக்கிய வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேர் மீதும் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் சிக்கிய வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேர் மீதும் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் சிக்கிய வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேர் மீதும் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மோகன் பாபு வழங்க கேட்கலாம். மோகன் பாபு, கொள்ளையர்கள் 5 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. திருச்சூர் மாவட்டத்தில் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் லாரி ஓட்டுநரும் கொள்ளையுமான ஜுமாதீன் 37 சுட்டுக் கொல்லப்பட்டார். காயமடைந்தவர் முகமது அசார் அலி வயது 30. கைது செய்யப்பட்டவர்கள் இர்பான் வயது 32, சவுகின் கான் வயது 23, முகமது இக்ராம் வயது 42, சபீர் வயது 26, முபாரக் வயது 18. கொள்ளையர்கள் அனைவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். முகமது இக்ராம் திருச்சூர் சம்பவத்திற்கு தலைமையேற்று நடத்தியுள்ளார். இதில் முபாரக்கை தவிர மற்ற அனைவரும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களை நடைபெற்ற ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என விசாரணையில் தெரிய வருவதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் கூறியுள்ளார். கேரளா ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேர் மீதும் தலா ஆகிய 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்துவதும், காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி, கூட்டு சதி, அரசு மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதம் விளைவித்தல், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் 6 பேர் மீதும் வெப்படை காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மோகன் பாபு.